அங்கமுத்துவின் இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டி பம்பரம் போல சுற்றிவிட்டால் எப்படி இருக்கும்? அப்படி சுழன்று கொண்டு இருந்தாள். திருமண வேலை என்றால் சும்மாவா? அதுவும் வைர வியாபாரி வைரவன் வீட்டு சம்பந்தமாயிற்றே. அவருக்கு ஈடு கொடுக்க வேண்டாமா? அவரை விட ஒருபடி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அங்கமுத்து ஆசைப்பட்டாள். வேலைக்காரர்களை வைரவன் வீட்டுக்கு அனுப்பி ஒற்று அறிந்து வரச் செய்தாள். அவர் செய்ததை விட மேலாகச் செய்தார். வைரவன் வீட்டு முன்னே அலங்கார பந்தல் போட்டார். ஆனால் அங்கமுத்துவோ தெருமுழுக்க பந்தல் போட்டாள். பந்தலை அலங்காரம் செய்வதிலும் போட்டி. அவர் வைரப்பந்தல் என்றால் அங்கமுத்து முத்துப்பந்தல் அமைத்தார். முகூர்த்தத்திற்கு இன்னும் ஒரு இரவு தான் இருந்தது. அங்கமுத்து கொக்காக பறந்து கொண்டு இருந்தாள். வேட்டை நாய் போல வேலைக்காரர்களை விரட்டினாள். அவள் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்த்தால் அவள் மாப்பிள்ளை வீட்டுக்காரியா பெண் வீட்டுக்காரியா என்று சந்தேகப்பட வேண்டியிருந்தது. ஓவியன் ஒருவன் தான் வரைந்த ஓவியத்தை இறுதியாக பார்த்து அங்கங்கே வண்ணம் பூசி அழகு ஊட்டுவது போல அங்கமுத்து எல்லா வேலைகளுக்கும் இறுதி வடிவம் கொடுத்து கொண்டு இருந்தாள். திருமண வேலைகளில் யாரையும் தலையிட அவள் அனுமதிக்கவில்லை. தானே எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டாள். குறிப்பாக லட்சுமியை ஒதுக்கியே வைத்தாள். அதற்காக யாரும் ஒதுங்கி போய்விடவில்லை. அப்படி போய்விட்டால் எல்லோரும் எங்கே தொலைந்து போனீர்கள், நான் ஒருத்தித்தான் நாயாக அலைய வேண்டுமா என்று அங்கமுத்து கூச்சல் போடுவாள் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவள் கண்ணில் படும்படி அங்கங்கே நின்று கொண்டிருந்தார்கள். லட்சுமி அடிக்கடி காப்பி கொண்டு வந்து மாமியாருக்கு கொடுத்தாள். ஒரு முறை அங்கமுத்து பருகி கொண்டு இருந்த பொழுது மணி 10 அடித்தது. பாதி காப்பியை கையில் வைத்து கொண்டே மன்னனை அழைத்தாள். நாளை காலையில் நீ சீக்கிரம் எழ வேண்டுமே, போய் படுத்து தூங்கு, நாளை மணமேடையில் தூங்கி விழாதே என்றார். நான் உங்களைப் போல இல்லையம்மா என்று மன்னன் கேலியாகச் சொன்னான். அங்கமுத்து திருமணம் நடந்த பொழுது அதிகாலை 5 மணி முகூர்த்தம். மணமேடையில் உட்கார்ந்தபடி தான் தூங்கிவிட்டதாக அங்கமுத்துவையே பலமுறை சொல்லியிருக்கிறாள். நாளை தூங்க முடியாது அண்ணா, இன்று இரவே நன்றாக தூங்கிக் கொள்ளுங்கள் என்று கயல்விழி அண்ணனை பார்த்து கிண்டல் செய்தாள். அவள் அருகில் இருந்த லட்சுமி அவளை மெல்ல கிள்ளினாள். மன்னன் அதனை பார்த்துவிட்டு, இந்த காலத்தில் எல்லாம் பிஞ்சிலேயே பழுத்து விடுகின்றது அண்ணி என்றான். எல்லோருமே போய் படுத்து தூங்குங்கள் என்று அங்கமுத்து விரட்டினாள். அத்தனை பேரும் மாடைப்படிகளை நோக்கிச் சென்றார்கள். லட்சுமியின் படுக்கை அறை. ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு லட்சுமி கட்டிலில் அமர்ந்தாள். அவள் மடியில் தலை வைத்து கண்ணன் படுத்து கொண்டாள். லட்சுமி, நாளை நம் வீட்டுக்கு இன்னொரு மருமகள் வந்து விடுவாள் என்றான். அதை நினைக்க நினைக்கத்தான் எனக்கு இன்றைக்கே தூக்கம் வரவில்லை என்றாள் லட்சுமி. ஏன்? கண்களை நிமிர்த்தி கண்ணன் அவள் முகத்தை பார்த்தான். மிகப்பெரிய இடத்தில் இருந்து மருமகள் வருகிறாள். அதற்காக நானும் பெருமைப்படத்தான் செய்கிறேன். ஆனால் அவள் வந்த பின் அவளை காட்டி காட்டி அத்தை என்னை சுட்டு கொன்று கொண்டே இருப்பார்கள். நீ என்ன சொல்கிறாய் லட்சுமி? அவள் போட்டு இருக்கிற வைர நெக்லஸை பார்த்தாயா? உன்னிடம் ஒரு வைர மூக்குத்தியாவது உண்டா? அடே அப்பா, அவள் கொண்டு வந்திருக்கும் வெள்ளி பாத்திரங்களை பார். ஒரு வெள்ளி கிண்ணியாவது நீ கொண்டு வந்தாயா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் அத்தை இடித்து காட்டுவார்கள். அப்படியானால் இந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கவில்லையா? சேச்ச, நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தி. நானும் பெருமைப்படவே செய்கின்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தம்பி இந்த பெண்ணை காதலிக்கிறாராம். தம்பியே என்னிடம் தனியாகச் சொன்னார். திருட்டு பயல். அதுதான் பெண்ணை கூட பார்க்காமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டானா? அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று விளக்கு அணைந்து விட்டது. மின்வெட்டு வந்ததிலிருந்தே இப்படித்தான். அடிக்கடி விளக்கு தானாக அணைந்து கொள்ளும். மீண்டும் மின்சாரம் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. லட்சுமி என்று கண்ணன் அவளை கட்டி அணைத்து பிடித்து கொண்டான். என்ன இது, விடுங்கள் என்று அவள் திமிரினாள். அவனை பிடித்து தள்ளினாள். அவனோ நண்டுப்பிடி போட்டு அவளை பிடித்தான். அந்த இன்பப்பிடியில் அவள் மயங்கி கிடந்தாள். லட்சுமி, அமெரிக்காவில் ஒரு நகரத்தில் இப்படித்தான் ஓர் இரவு முழுவதும் விளக்கை அணைத்துவிட்டு
அதன் விளைவு என்ன தெரியுமா? என்ன? அடுத்த 10 மாதத்தில் அந்த ஊரில் உள்ள அத்தனை பெண்களும் ஒன்று பெற்றுவிட்டார்கள். லட்சுமி வெக்கத்துடன் அவனை இறுக அணைத்து கொண்டாள். அலங்காரக்காரில் மாப்பிள்ளை வந்து இறங்கினார். வைரவன் மாலையிட்டு மன்னனை வரவேற்றார். அவனுக்கு வைர மோதிரம் ஒன்று அணிவித்து உள்ளே அழைத்து போனார். திருமணப் பந்தலில் ஒரே கூட்டம். உறவினர்களும் நண்பர்களும் நிறைந்து வழிந்தார்கள். ரயில்வே வேலை நிறுத்தத்தால் இன்னும் பல பேர் வரவே இல்லை. அவர்களும் வந்திருந்தால் பந்தல் போதாது என்று வைரவன் சொல்லிக்கொண்டு இருந்தார். அங்கமுத்து நேராக பெண் அலங்காரம் நடந்து கொண்டிருக்கும் அறைக்கு போய்விட்டார். அங்கே ஒரு பெண்கள் பட்டாளமே இருந்தது. அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பொற்கொடியை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். வானத்து நட்சத்திரங்களை பிடித்து வந்து உடல் முழுக்க பதித்தது போல பொற்கொடியின் மேனி மின்னிக் கொண்டு இருந்தது. அத்தனையும் அசல் வைரங்கள். அதை பார்த்து அங்கமுத்து பூரித்து போனார். பெண்டுகளா, விலகிக்கொள்ளுங்கள். அங்கமுத்து அதிகாரம் பண்ணிக்கொண்டே 2 கையாலும் 2 பெண்களை இடித்து தள்ளிக்கொண்டு பொற்கொடியின் முன்னே போக முயற்சித்தாள். இடிபட்ட பெண்களில் ஒருத்தி அந்த வழி தாங்காமல், கிழவி, யார் நீ என்று ஆத்திரத்துடன் அவளை பிடித்து நிறுத்தினாள். அவ்வளவுதான். அங்கமுத்து அடிபட்ட புலியானாள். நீ யாரடி? என்னை யார் என்று கேட்க என்று கர்ஜித்து கொண்டே சேலையை வரிந்து கட்டினாள். இதை பார்த்த ஒரு கன்னி, மாப்பிள்ளை வீட்டுக்காரி போல் இருக்கிறது, அதுதான் அதிகாரம் கொடிகட்டி பறக்குது என்றாள். கல்யாண கும்பலில் இப்படித்தான் சில பேர் புகுந்து பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் காட்டிவிட்டு அகப்பட்டதை சுருட்டி கொண்டு போய்விடுவார்கள் என்று இடிபட்ட பெண் ஒருத்தி கூறினாள். அங்கமுத்துவுக்கு ஆவேசம் வந்துவிட்டது. என்னடி சொன்னாய் என்று அவள் கூந்தலை பிடித்து இழுத்தாள். நான் திருடியா? உன் நாக்கை அறுத்து விடுவேன் என்று அவள் குமட்டில் ஒரு குத்து விட்டாள். அவ்வளவுதான். அங்கே இருந்த அத்தனை பெண்களும் அங்கமுத்துவை சுற்றி வளைத்து கொண்டார்கள். அடிதடி பலமாயிற்று. அங்கமுத்து ஒற்றை என்றாலும் சளைக்கவில்லை. அப்பொழுது பெண் அலங்காரம் முடிந்துவிட்டதா என்று பார்க்க அங்கே வைரவன் வந்தார். அங்கமுத்து அடிபடுவதை பார்த்ததும் பதட்டத்துடன் ஓடி வந்தார். பெண்களை விலக்கிவிட்டார். இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியாதா? இவர்கள்தான் பொற்கொடியின் மாமியார் என்று அவர் கூறினார். அடிதடியில் இறங்கிய பெண்கள் அஞ்சி ஒதுங்கினார்கள். அதுதான் அதிகாரம் கொடிகட்டி பறக்குது என்று அடிபட்ட பெண் கூறினார். இன்னொரு பெண், அவள் கிறிஸ்துவ பெண் போலும், மார்பில் சிலுவையிட்டு கொண்டு பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே என்று பொற்கொடிக்காக ஜெபித்தாள். முகூர்த்தத்துக்கு நேரமாகிவிட்டது, பெண்ணை அழைத்து கொண்டு வாருங்கள் என்ற வைரவன் அங்கு இருந்து அங்கமுத்துவை கூட்டிக் கொண்டு முன்னே நடந்தார்.